இளவட்ட பசங்களா, உங்களுக்குள்ள ஒரு ஆஃபர் இருக்குப்பா. சரியா? கான்ட்ராக்ட் பேஸ்ல 18 வயசுல இருந்து 24 வயசு. நல்ல கான்ட்ராக்ட் இருக்கு. வந்து சட்டு புட்டுன்னு என்ன ஏதுங்கிறது பார்த்து விருப்பம் இருக்கிறவங்க எல்லாம் விருப்பம் இல்லாட்டி பரவாயில்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சேர்றதுக்கான வழியை மட்டும் பாருங்க. திட்டங்கள் வருகுது அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து செய்திகள் வர ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வளரேன் அப்படிங்கிறது போல சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா? இன்னும் கூடிய சீக்கிரத்துல இன்னும் 2-3 வாரத்துல நான் எந்த அளவுக்கு வளரி இருக்கேன் அப்படிங்கிறது உங்களால புரிஞ்சுக்க முடியும்னு நினைக்கிறேன். அடுத்தது யூரோப்பியன் யூனியன்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல படைகளை திரட்டி கிரீன்லாண்ட்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்றாங்க. எதுக்காகனா ட்ரம்ப் அவர்கள் கிரீன்லாண்ட் எடுத்துக்கு வரா அப்படிங்கிற ஒரு பயத்தினால. அது அங்கதானா இல்ல வேற பக்கம் எங்கேயாவது ரீடைரக்ட் ஆயிருமா அப்படின்ற எண்ணங்கள் சிலருக்கு இருக்கலாம். ஏன்னா வரக்கூடிய ஸ்டேட்மெண்ட் செய்திகள் அதன் அடிப்படையில. ஏன்னா யூகேவோட டிஃபென்ஸ் செக்ரட்டரி தரப்புல இருந்து என்ன ஸ்டேட்மெண்ட் வந்திருக்குன்னா, புட்டின் அவர்கள் இப்போதைக்கு நெகோசியேஷனுக்கு எல்லாம் இன்ட்ரெஸ்டடா இல்லைங்க. இந்த போருங்கிறது நடந்துட்டு தான் இருக்கும் அப்படிங்கிறதோட அவர் தரப்புன்னு சொல்லிக்கிறாங்க. இதே போல அப்கோர்ஸ் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா காசா இருக்கிறாங்க இல்லையா? அதுக்கு வந்து ட்ரம்ப் அவர்கள் ஒரு திட்டம் சொன்னார் இல்லையா? அதுக்கு வந்து அதெல்லாம் ஒத்துக்கவே முடியாதுங்க. அதாவது பாலஸ்தீன் மக்களை வேற பக்கம் கொண்டு போய் ரீலோகேட் பண்ணிட்டு ரெடி பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பி அவங்க கூட்டு வரலாம் அப்படிங்கிற போல plan. அது ஒத்துக்கவே முடியாதுங்க அப்படிங்கிற போல ஜெர்மனி தரப்புன்னு சொல்றாங்க. ஆனா இதே ஜெர்மனி என்ன பண்ணிக்கிறாங்கன்னா இஸ்ரேல் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஆர்எஸ்க்கு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்ன இது இஸ்ரேலுக்கு எகெயின்ஸ்டா ஸ்டேட்மெண்ட்ஸ் வருது. ஆனா இஸ்ரேலோட இணைஞ்சு டிஃபென்ஸ்ல செயல்படுறாங்கன்னா எப்படி அப்படின்ற கேள்விகள் வருது. கடவுளுக்கு தான் வெளிச்சம். இஸ்ரேல் கொடுப்பாங்களா அப்படின்னு சந்தேகம் இருக்கு. ஆனா $57 மில்லியன் அளவுக்கான டிஃபென்ஸ் ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா எம்எல்ஆர்எஸ்க்காக ஜெர்மனி இஸ்ரேல் கிட்ட போட்டுருக்காங்க. கூடிய சீக்கிரத்துல டெலிவரி ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இஸ்ரேலுக்கு இங்க பஞ்சாயத்து இருக்கு. அதை நம்ம டீகோட்ஸ்ல பார்க்கலாம் செய்திகளா. ஆனா இப்ப இங்க இருக்கக்கூடிய செய்திகள் இதே ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆமாங்க படைகள் ரெடி பண்ணுங்க. கிரீன்லாண்ட்ல கொண்டு போய் டிப்ளாய் பண்ணதுக்கான வேலைகள் இருக்கு அப்படிங்கிறது போல. சரி ஓகே. அதாவது இவங்கெல்லாம் கொண்டு போய் கிரீன்லாண்ட்ல டிப்ளாய் பண்றாங்கப்பா. மேற்குலக நாடுகள் டைரக்டா என்ன சொல்லி நேட்டோ போய் சண்டை பிடிப்பாங்க அப்படிங்கிற கேள்வி வருது இல்லையா? அதாவது இதுல ஏகப்பட்ட இது இருக்கும். செய்யறதுதான். அது எப்படி செய்யறது அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா கதை எழுதுறது, திரைக்கதை அதுதான் கொஞ்சம் மாற்றங்கள் இருக்கும். செய்யறதுங்கிறது செய்யறது தான் உக்ரைனுக்குள்ள. அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா 18 வயசுல இருந்து 24 வயசு அப்படிங்கறதா நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகே ரெடி ஆயிட்டு இருக்காங்கன்னு. அது மட்டும் இல்லாம சைடுல ஒரு வீடியோ பதிவு லோட் ஆயிருக்கும். உக்ரைனோட சிட்டிசன்ஸுக்கு எந்த அளவுக்கு இப்ப டீசெண்டா பேசுறாங்க டிசிசி எம்ப்ளாயிஸ் அப்படிங்கிறதுக்கான உதாரணம் சைடுல லோட் ஆயிருக்கக்கூடிய வீடியோ. நேத்திக்கு தான் என்னப்பா என்னமோ சொன்னீங்க ஸ்போக் பர்சன். இன்னைக்கு பாருங்க எப்படிங்க இப்போ இதுதான் டீசெண்டான மரியாதையா தான் தெரியுது. முன்னாடி இருக்கிறத விட இப்ப கொஞ்சம் மரியாதை தெரியுது. அதுல எந்த மாற்றம் இல்ல. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மொபைலைசேஷன் தொடர்ந்து நடக்க போகுது. இப்போ இளவட்ட பசங்கள் ஓகே எல்லாம் புரிஞ்சுக்க முடியுது. அதாவது சில பல டேர்ம்ஸ் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதனால வேற வேற வார்த்தைகளை யூஸ் பண்றேன் நீங்க புரிஞ்சுக்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நான் அப்படியே யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். மேபி தப்பா இருக்கலாம். தப்பா இருந்தாதான் இது போல விஷயங்களை வந்து சொல்லவே முடியும். அந்த ஒரு காரணத்தினால தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம செய்திகளுக்குள்ள போலாம். இப்போ இதே ஓலாஃப் ஸ்கோல்ஸ் அவர்கள் இவங்களா இருக்கிறாங்க இல்லையா? இவங்கெல்லாம் வந்து கிரீன்லாண்டை பாதுகாத்துக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனா முதல்ல இந்த திரைக்கதையில வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல சொல்றது போலாண்டு தான் ஃபர்ஸ்ட் இனிஷியேட் பண்ணுவாங்க. அவங்க மட்டும்தான் அடுத்த கொஞ்ச நாளைக்கு வந்து பாத்தீங்கன்னா சண்டை பிடிச்சிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மற்ற நாடுகள்லாம் வரும் அப்படிங்கிறதோட சொல்லப்பட்டு வருது. ஸோ அப்படியா என்ன ஏதுங்கெல்லாம் தெரியல. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இல்ல யூரோப்ல சண்டையே வேண்டாம், போலாண்டுக்குள்ள மட்டும் வச்சுக்கலாம் அப்படின்னா போலாண்டு பெலரூஸ் மட்டும் அடிச்சுக்குவாங்க. அப்படி இல்ல ஆளுங்க மெர்சனரிஸா போவாங்க அவ்வளவுதான். மத்தபடி செய்யறதுங்கிறது அந்த உக்ரைனு, பெலரூஸ், போலாந்து இந்த ஏரியால செய்வாங்க அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த ஒரு காரணத்தினால இந்த ஸ்லோவாக்கியா, செர்பியா, இந்த ஹங்கேரிக்குலாம் அழுத்தங்கள் பெருமளவுல இருக்கா அப்படின்ற கேள்விகள் தான் இருக்கு. ஏன்னா திரும்பவும் ஆன்டி கவர்மெண்ட் ப்ரொடெஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பெருமளவுல நடக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு. எப்படிங்க யூஎஸ் எய்டுங்களா அப்படிங்கிற கேள்விகள் பல அனலிஸ்ட் வந்து இருக்கத்தான் செய்யும் இல்லையா? ஆட்சி கழிப்பு வருதுனாலே இது எப்படி யூஎஸ் சைட்ல இருந்து போன ஒரு பிட்டா அப்படிங்கிறது போல கேள்விகள் இருக்கத்தான் செய்யும் நார்மலா எல்லாத்துக்குமே. இதுல எல்லாம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் யூரோப் தயாராகிறாங்க அப்படிங்கிறது தான். ட்ரம்ப் அவர்கள் ஏதோ பீஸ் பிளான் வச்சுக்கிறதா சொல்றாங்க. எல்லாம் பேசிட்டு இருக்கிறாங்க. என்னென்னமோ அடுக்கடுக்கான விஷயங்கள் வந்து வதந்திகள், செய்திகள்ல நியூஸ் பேப்பர்ல பார்க்க முடியுது இல்லையா? அது போல உண்மையாலுமே ஏதோ ஒரு பீஸ் பிளான் வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட கொடுத்துருக்காங்கன்னு கேட்டா, இதே ரஷ்யாவோட டூமான்னு சொல்லுவாங்க. டூமாங்க இப்ப உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ராடான்னு சொல்லுவாங்க. நம்ம பார்லிமெண்ட் சொல்லுவோம். ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யால டூமான்னு சொல்லுவாங்க. ஸோ அதோட டெபுட்டி ஸ்பீக்கர் வந்து பாத்தீங்கன்னா என்ன சொல்லிக்கிறார் அப்படின்னா, அது லியோனட் சுல்ஸ்கி அவர்கள். ஸோ அவர் தரப்புல என்ன ஸ்டேட்மெண்ட் வருது அப்படின்னா, அதுங்க இந்த பொலிட்டீஷியன்ஸ் எல்லாம் பேசுறாங்கல்ல அதெல்லாம் பார்க்கும்போது
முதல்ல 24 மணி நேரத்துல போரை நிறுத்துறதா அமெரிக்க தரப்பு சொன்னாங்க. அப்புறம் 100 நாள்னாங்க. அப்புறம் கெலாக் அவர்கள அப்பாயிண்ட் பண்றோம்னாங்க. அவரு ஆன்டி ரஷ்யா சாங்ஷன பெருமளவுல பண்றோம் அப்படிங்கிறாங்க. இவரு பேசறதெல்லாம் பார்த்தா திரும்பி பழைய கதையா தானே இருக்கு. இதுல என்ன புதுசா இருக்குது? அது மட்டும் இல்லாம இவங்க பேசறதெல்லாம் பார்த்தா உண்மையாலுமே இவங்ககிட்ட ஏதாவது பிளான் இருக்கா? இல்ல ரொம்ப தப்பான விஷயங்கள் தான் தோணுதே தவிர, இவங்க செயல்லாம் பார்த்தா இவங்க எதுவும் ப்ராப்பரா எந்த ஒரு பிளானும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிளான்லாம் எங்ககிட்ட குடுக்கல. அப்படிங்கிறதுல ரஷ்ய தரப்பு வந்து தெளிவா சொல்றாங்க. இவங்களா கூடி கூடி பேசி, பேசி, பேசி ஏதோ ஒரு முடிவுக்கு வந்து கடைசியில நான் பாருங்க, அதாவது ட்ரம்ப் அவர்கள் நியாயஸ்தருங்க. அதுலலாம் எந்த ஒரு மாற்றமும் இல்ல. அவர் என்ன சொல்லியிருந்தாரு, "இங்க பாருங்க கூடி உட்கார வச்சு நான் பேசி பார்ப்பேன். ஒண்ணு ரஷ்யா ஒத்துக்கணும், உக்ரைன் ஒத்துக்கணும். யார் ஒத்துக்கலையோ, அதாவது ரஷ்யா, உக்ரைன் ஒத்துக்கிட்டா, உக்ரைனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஆயுதங்கள் அதிக அளவுல குடுப்பேன். ரஷ்யா ஒத்துக்காம போயிட்டா. இதே உக்ரைன் ஒத்துக்கலன்னா ஆயுதம் குடுக்க மாட்டேன்." அப்படிங்கிறது போல தானே சொன்னாரு. சோ அதனால இப்ப இதுக்கு மேல உக்ரைனுக்கு அதிக அளவுல ஆயுதங்கள் போகுமா? இப்ப அதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா நியாயஸ்தர். எந்த அளவுக்கு அப்படின்னா சும்மாலாம் தரமாட்டார். 300 பில்லியன் வொர்த்துக்கான டாலர் வொர்த்துக்கான ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் குடுத்துட்டு வாங்கிக்கப்பா அப்படிங்கிறது போல. அதாவது 300 பில்லியன் ஹெவி பேக்கேஜ். ட்ரம்ப் அவர்கள் என்ன சொன்னாரோ அத செஞ்சிருக்கிறாரு. அவ்வளவுதான். அதாவது இவங்களா ஒரு பிளான் ரெடி பண்ணிக்கிறாங்க. அந்த பிளான ரஷ்யா கொடுக்கும்போது கண்டிப்பா ரஷ்யா ஒத்துக்க போறது கிடையாது. சோ நம்ம வந்து இந்த அதுக்கு முன்னாடி பேசிக்கலாம். என்ன ஏதுங்கிறது பார்த்தா ஒரு மிகப்பெரிய ஹியூஜ் பேக்கேஜா உக்ரைனுக்கு குடுத்துடலாம் அப்படின்னு கூட யோசிக்கிறாங்கன்னு தெரியல. பிரச்சனை எல்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே. ஏன் அப்படின்னா இப்ப ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கிக்கு பாருங்களேன் ரெடியா இருங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஜெலன்ஸ்கி அவர்களும் ரெடியா இருக்கிறாரு. நம்ம ஃபுல் பிளான் எல்லாம் வச்சு ஸ்கெட்ச் எல்லாம் போட்டு ரெடியா இருக்கிறாராமா. மேபி ரேர் எர்த் எலமெண்ட்ஸ் இது போல விஷயங்கள்லாம் அமெரிக்காவிட பேசி என்ன ஏதுங்கிற டீலிங்காக இருக்கலாம் அப்படின்னு கூட சொல்லப்பட்டு வருது. ஸோ வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஜெலன்ஸ்கி அவர்கள் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்னா 18 வயசுக்குள்ள இருந்து ஒரு திட்டம் இருக்கு அப்படின்னா ஒரு வாரத்துல அவர் வெளியே கொண்டு வர போறாரு அப்படின்னா இந்த பேச்சுவார்த்தை முனிச் கான்ஃபரன்ஸ் நடக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி கர்ஸ்க்ல வந்து பாத்தீங்கன்னா தோண்டி பார்த்தாச்சு. இங்க பாத்தீங்களா எங்களால இன்னுமே அஃபென்சிவ் கேப்பபிலிட்டி எங்களால முடியும் அப்படிங்கிறத ஜெலன்ஸ்கி அவர் வந்து பார்த்தா செஞ்சு காமிச்சிட்டு இதுக்கப்புறம் மேற்குலக நாடுகள் எப்போ ஒரு கூட்டம் போட்டாலும் இது போல ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷன் செஞ்சு அப்படியே காலர் தூக்கி விட்டு கெத்தா இந்த அளவு உபயோகிக்கும்போது எப்படி இருக்கும் அதே வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறார் அப்படிங்கிற எந்த ஒரு மாற்றமும் இல்ல. திரும்ப கன்ஃபார்ம் பண்ணிக்கிற கர்ஸ்க் பையில முன்னேற்றம் இருக்குங்க எங்களுக்கு அப்படின்னு சொல்லிக்கிறார் தலைவர் ஜெலன்ஸ்கி அவர்கள். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன மாதிரியான முடிவுகள் மேற்குலக நாடுகள் எடுக்க போறாங்க. இது எப்படி வசனம் கதையெல்லாம் கொண்டு வந்து மக்களை ஒத்துக்க வச்சு உள்ள திருப்புறாங்க அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய விஷயம். ஆனா முதல்ல போலாண்ட் இறங்குவாங்க அப்படிங்கிற மாற்றம் இல்ல. அது தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். எல்லாம் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்படிங்கறத இதுல இருக்கக்கூடிய விஷயம். அப்படியா இல்லையா என்ன ஏதுங்கிறதுலாம் இன்னும் சில நாட்கள் தான் இருக்கு. வெயிட் பண்ணி பார்த்துடலாம். அடுத்த வாரம் ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களை மீட் பண்ணி பேச போறாரு. என்ன நடக்குது அப்படிங்கறத பார்த்தலாம். அதுக்குள்ள ஸ்லோவாக்கியால ஆன்டி ப்ரொட்டஸ்ட் பெருமளவில் நடந்துகிட்டு இருக்கு. போலாண்டோட என்னப்பா அப்படிங்கறது போல கேட்கற மாதிரி இருக்கு. இல்லைன்னா நார்மலா மக்களுக்கு பிடிக்காம அங்க ஒரு ஆட்சி அமைஞ்சிருச்சு போல தெரியுது. அதை கலைக்கிறதுக்காக பெருமளவுல ட்ரை பண்ணிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. இதெல்லாம் ஒரு சைடு இருக்கும்போது நார்த் கொரியாவையும் ஒரு டீலிங் பார்த்தலாம் அப்படிங்கிற ட்ரம்ப் அவர்களோட பார்வை இப்ப நார்த் கொரியா பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிற சொல்லப்பட்டு வருது. ஏன்னா நார்த் கொரியாவோட கிம் ஜாங் உன் அவர்களை பார்த்து பேசி ஒரு மீட்டிங் போறதுக்கு தலைவர் ட்ரம்ப் அவர்கள் ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு அப்படிங்கிறது போல ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. வெயிட் பண்ணி பார்ப்போம். திரும்பவும் நார்த் கொரியாக்கே போய் கைகுலுக்கி என்னப்பா இது பார்த்து சைன் பண்ணிடு அப்படிங்கிறது போல மிரட்டிட்டு வர போறாரா என்ன எதுங்க தெரியல. ஏன்னா நார்த் கொரியா வந்து ரஷ்யாவோட இணைஞ்சு செயல்படுறாரு. ராணுவத்தையே அனுப்புறாங்க. ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு இல்லையா. பைடன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நோட்டு விட்டுட்டு போயிருந்தாரு. இதை நம்ம செய்தியில பார்த்திருப்போம். அதாவது நார்த் கொரியா, ஈரான், ரஷ்யா எல்லாம் ஒன்னா இருக்கிறாங்க. இவங்களை பிரிக்கிறதுக்கான வழி என்ன அப்படிங்கிறது வந்து அடுத்த அதிபருக்கு ஒரு நோட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க இல்லையா. ஸோ அந்த நோட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது படிச்சுக்கிட்டு இப்ப அதை செயல்படுத்த போறாரா ட்ரம்ப் அவர்கள், இல்ல அவரா யோசிச்சு சிந்திச்சு அவர் ஒரு முடிவெடுத்து செயல்படுத்த போறாரா அப்படிங்கறத இங்க இருக்கக்கூடிய கேள்வி. வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆக மொத்தம் இந்த யூரோப்ல ஒரு மிக பெரும் பிரச்சனை வெடிக்க போகுது அப்படின்னு பல அனலிஸ்டர் வந்து தீர்க்கமா நம்பிட்டு இருக்கிறாங்க. இந்த சமயம் என்ன நடக்க போகுது வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த ட்ரம்ப் அவர்கள் ஜெலன்ஸ்கி அவர்களோட மீட்டிங் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி களத்துல டிராஸ்க் பகுதி முழுவதும் ரஷ்யா அவங்க கட்பாட்கள் எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டு வந்து டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க. ரஷ்யாவோட டிஃபென்ஸ் மினிஸ்டர் தரப்பு இருந்து ரஷ்யாவோட ட்ரோன் வியூ வந்து பாத்தீங்கன்னா இந்த டிராஸ்க் பகுதி ஃபுல்லா படம் பிடிச்சு காமிச்சிருக்கு. இது ஒரு மிகப்பெரிய ஒரு டவுன் ரஷ்யா கேப்சர் பண்ணிக்கிறாங்க. இந்த ரஷ்யா உக்ரைன் பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இது ஒரு மிகப்பெரிய செட்பேக் உக்ரைனுக்கு. அது கூடவே செசிவியார் முழுவதும் வீழ்ந்துருச்சு, கோட்டை ரஷ்யா கைப்பற்றிட்டாங்க அப்படிங்கிறது போல செய்திகளும் வர ஆரம்பிச்சிச்சு. ப்ரோ உக்ரைனியன் சோர்ஸான டீப் ஸ்டேட் தரப்புல மேப் அப்டேட் பண்ணிக்கிறாங்க.
ஸோ இது மிகப்பெரிய டிராபேக். ஸோ பேட்டில் ஆஃப் கொஸ்டான்டிவ்கா இனிதே ஆரம்பித்தது. மேப்போட வீடியோ வந்து கேட்டுட்டே இருந்தீங்க. இன்னைக்கு டீகோட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அப்லோட் ஆயிரும். ஸோ உங்களோட அன்பாதரவும் 2 சேனலுக்குமே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பத்தி உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன். அது கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனல் செந்த டிஃபென்ஸ் செந்த டீகோட்ஸ் 2 சேனலுக்குமே உங்களோட அன்பு ஆதரவு எப்போ இருக்கும்னு நம்பிக்கையில இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப். பை.